அன்பே சிவம். உங்கள் அனைவருக்கும் அருணாச்சலேஸ்வரனோட ஆசீர்வாதம் கிட்ட நான் சார வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். அடியன் உங்களுக்கு ஒரு நன்றியை, மாபெரும் நன்றியாக தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அடியன் வெளியிட்ட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் மனதார எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி அடியன் உங்களுக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை, இன்றைக்கி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்காக நான் சொல்ல இருக்கிறோம். இதையும் கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தெளிவு, ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு மாபெரும் நெருக்கத்தை ஏற்படுத்த போகிற ஒரு அற்புத தகவல் இருக்குது. ஷிரடி பாபாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடி பாபா முத ஷிரடிக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு கண்டோபதேவர் ஆலயன்ற ஒரு கோயில், அந்த கோயிலில் போயிட்டு இறைவனை வணங்க போகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் உடனே தடுக்கிறாங்க பாபாவை. பாபா, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ஒரு முகமதியர், நீங்கள் எப்படி எங்களோட ஆலயத்தில் வந்து வணங்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நான் முகமதியனா? இல்லை, எனக்கும் வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு. இல்லை, நீங்கள் என்ன ஜாதின்னே தெரில, நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வரக்கூடாது பாபா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, இறைவன் மனிதனை படைத்தான், எந்த ஒரு ஜாதியும் மதத்தையும் படைக்கவில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு பாபாவோட வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது எப்படின்னா, பாபா இருக்கிற துவாரகமாய் ஒரு கட்டத்தில் இடிஞ்சு போயிடும். இடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாருமே சேர்ந்து அந்த துவாரகமாய் கட்டி கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து, முகமதியர், கிறிஸ்துவர், சீக்கியர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பாபாவுடைய அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தாங்க. அந்த கட்டி கொடுக்குற வேலைகள் என்ன நடக்கும்? பாபா வெளியில் போயிட்டு வந்த வாசி பாபாவுக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். பாபா சொல்லுவாங்க, ஐயா எனக்காக தண்ணி கொடுங்க ஐயா, ரொம்ப தாகமாக இருக்குங்க. அப்போ எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா முகமதியர் கையில் இருக்கிற தண்ணியை வாங்கி குடிக்க பார்ப்பாங்க. அதுக்கு உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாபா உங்களுக்கு எப்போதுமே உங்கள் மதம் தான் வசதி, உங்கள் மதத்துக்கு தான் எப்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாபா, அதனால தான் முஸ்லீம்கார் கொடுத்த தண்ணியை தான் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க தாச்சியாட்ட, தாச்சியா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வாப்பான்ட்டு. தாச்சியா பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தானே எல்லாரோட தண்ணியும் அதில் ஒன்றா ஊற்றுறாங்க. இப்போ யாரோட தண்ணி இதுன்ட்டு நீங்கள் தனியாக மீண்டும் பிரிச்சிட்டிங்கன்னா நான் அந்த எல்லா தண்ணியும் குடிச்சிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சபூதத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சூரியன், காற்று, நிலம், நீர், ஆகாயம் என்ற அந்த பஞ்சபூதத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கே எந்த ஒரு பேதமும் கிடையாது. ஆனால் அதுக்கு மத்தியத்தில் இருக்கிற நமக்கு எத்தனை பேதம், இது என்னைக்கு தான் உங்களுக்கு புரிய போதோ எனக்கே தெரிலன்னு சொல்லி பாபா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் சத்குரு ராகவேந்திர சுவாமி வாழ்க்கையில் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திர சுவாமியை பார்க்க நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நிறைய பிராமணர்கள், உயர்ந்த குலம், உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்களாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ அவங்களால முடிஞ்சதை பாபா ராகவேந்திர சுவாமிக்கு கொடுப்பாங்க. அவங்க முடிஞ்ச பழங்கள், பலகாரங்கள் என்னென்னமோ கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தாழ்ந்த ஜாதியில் உள்ள ஒருத்தர் வருவார், அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அவர்கிட்ட ராகவேந்திர சுவாமி கேட்பாங்க, ஏன்பா அவன்கிட்ட ஒன்றும் இல்லையா எனக்கு கொடுக்கறதுக்குன்ட்டு. அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை சுவாமி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே எடுப்பா அப்படின்ட்டு. அவர் வயிற்றுக்கிட்டேருந்து பார்த்தா ஒரு கடுகோட மூட்டை எடுப்பார். அந்த கடுகு மூட்டை தான் என்கிட்ட இருக்குது சுவாமின்ட்டு. பரவாயில்ல கொடுப்பான்ட்டு. அந்த ராகவேந்திர சுவாமி அவரோட கை படுற மாதிரியே வாங்கி, இன்னைக்கு மதிய உணவில் அது கலந்துருங்கன்னு வாங்க. உடனே அங்கே இருக்கிற உயர்ந்த ஜாதியெலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உயர்ந்த குளத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இந்த தாழ்ந்த ஜாதியில் உள்ளவங்க கொடுக்குற கடுகு இன்னைக்கு சாப்பாடில் கலக்க போகிறாங்க, நம்ம சாப்பிட்டா நமக்கு அது தீட்டாயிரும், தோஷமாயிரும், சாப்பிடக்கூடாது, அப்போ இங்கேருந்து எப்படியும் வெளியாயிடணும் சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகிட்ட சொல்லுவாங்க, என்னை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க, மத்தியானம் இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு வேணாம். ஏன்னு கேட்பாரு, எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அர்ச்சதையா கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணி ராகவேந்திர சுவாமி அர்ச்சதை கொடுப்பாங்க. அந்த அர்ச்சதையை வாங்கிக்கிட்டு அவர் கிளம்ப பார்ப்பாங்க. அவருடைய வேஷ்டியில் வந்து அந்த அர்ச்சதையை முடிக்க பார்க்கும்போது அந்த அர்ச்சதை கருப்பாக இருக்கும். ராகவேந்திர சுவாமிகிட்ட அவர் கேட்பாரு, குருவே அர்ச்சதை கருப்பாயிருச்சு அப்படின்ட்டு. மனசில் இருக்கிற கருப்பு அர்ச்சதையில் தெரியுது, மனசில் இருக்கிற இருட்டு அர்ச்சதையில் தெரியுது, மனசில் இருக்கிற அழுக்கு அர்ச்சதையில் தெரியுதுன்ட்டு ராகவேந்திர சுவாமி அழகாக சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ஐயா அப்படிங்களா ஐயா குருவே, ரொம்ப என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு மதியானம் இங்கேயே இருந்து நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ராகவேந்திர சுவாமி தான் சொல்கிறாரு, அர்ச்சதை எனக்கு மாற்றி கொடுத்துருங்க, நான் இங்கேயே இருந்து சாப்பிட்டு போகிறேன்ட்டு. எப்போ உன் மனசில் இருக்கிற அழுக்கும் கருப்பும் நீங்கிருச்சோ அப்பைய அர்ச்சதையோட நிறமும் மாறி இருக்குன்ட்டு மீண்டும் அவர் அர்ச்சதையை திறந்து பார்க்குறாங்க. அர்ச்சதை மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்துருச்சு. நம்மள ரொம்ப பேர் இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா?
நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கோயில்களுக்கு போகிறோம், நிறைய பிரார்த்தனைகளுக்கு போகிறோம். ரொம்ப பேர் ஷிரடி பாபாவை கும்பிட்றோம், ரொம்ப பேர் ராகவேந்திர சுவாமி கும்பிட்றோம், நிறைய பேர் நிறைய குருமார்களை கும்பிட்றோம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நாமளும் அப்படி தானே இருக்கிறோம். உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்குறோம், ஜாதி பார்க்குறோம், மதம் பார்க்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம இப்படி தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ராகவேந்திர சுவாமி வாழ்க்கையில் நடந்த அந்த கதை போல தான் மனசுக்குள்ள நீங்க அழுக்க வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள நீங்க இருட்டை வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள கருப்பை நீங்க வச்சுக்கிட்டு கோயில் கோயிலா போயிட்டு எத்தனை கற்பூர ஆரத்தியை நீங்க வாங்கி உங்க கண்ணுல ஒத்துட்டாலும் உங்க வாழ்க்கையில வெளிச்சமே வராது. ஏன்னா எல்லா அழுக்குகளும் எல்லா இருட்டுகளும் உங்க உள்ளுக்கு தான் இருக்கு. நீங்க வெளியில ஏத்துற ஜோதி உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்காது. ஏன் தெரியுங்களா? உங்க உள்ளுக்கு இருண்டு கிடக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் இந்த குருவை கும்பிட்றேன், அந்த குருவை கும்பிட்றேன், இந்த தெய்வத்தை கும்பிட்றேன்னு சொல்றோம். ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. தெய்வங்கள்ல கூட முருகப்பெருமானை நீங்க எடுத்துக்கங்க. முருகப்பெருமானை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வருங்காலத்துல மக்களுக்கு ஒரு உபதேசமா கொடுத்துருவோம். ஜாதி பார்க்காதீங்கப்பா, மதம் பார்க்காதீங்க, ஒரு உபதேசமா கொடுத்துருவோன்னு அவரு முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனா இவன் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையே உபதேசமா கொடுக்கணும்னு அவர் என்ன பண்ணாரு? உயர்ந்த குலத்துல தேவயானியும் தாழ்ந்த குலத்துல வள்ளியும் திருமணம் பண்ணி, நானே ஜாதி மதம் பார்க்கலப்பா, நீங்களாம் பார்க்காதீங்க, உயர்ந்த குலமும் கிடையாது தாழ்ந்த குலமும் கிடையாது, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரராவினா இருக்கலாம், நீங்க ஒரு படுமோசமான ஏழையா கூட இருக்கலாம், உங்களுக்கும் சரி பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி படுமோசமான ஏழையா இருந்தாலும் சரி அந்த 6 அடி குழி தான் கிடைக்கும். கடைசியில வந்து நம்ம அந்த 6 அடி குழிக்குள்ளதான் அடங்க போறோம். ஸோ வாழ்க்கையில் நம்ம ஜாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது, இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் கடைசியில் உதவாம போயிடும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் பார்க்காத இந்த குருமார்களுக்கு தான் அந்த தெய்வம் காட்சி தந்திருக்கு. ராகவேந்திராவுக்கு சின்ன வயசுலேருந்தே தெய்வம் காட்சி தந்துச்சு, தெய்வத்தோட வளர்ந்தாருன்றோம். சிறுடி பாபாவை நம்ம தெய்வம்னு சொல்றோம், அவர் நிறைய தெய்வங்களை பார்த்தாருன்னு நம்ம சொல்றோம், படிச்சிருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு தான் அந்த தெய்வத்தோட தரிசனம் கிடைச்சிச்சு, இவங்க தான் அந்த தெய்வத்து கூடயே இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்மள்ட ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியில செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? இவர் இன்னார் சிவபாதம் அடைந்தார், இவர் இன்னார் வைகுண்ட பாதம் அடைந்தாருன்ட்டு. உண்மையாலே அவங்க அந்த பாதத்தை அடைஞ்சாங்கன்னா? நம்ம தான் மனசு முழுக்க ஏகப்பட்ட அழுக்க வச்சுட்டு இருக்கோமே, ஏகப்பட்ட குழப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கோமே, இங்கதாங்க குப்பையை வச்சுக்கிட்டு இருக்கோமே. அப்ப நமக்கு எங்கங்க அந்த ஆண்டவன் பக்கத்துல இடம் கிடைக்கும்? நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, ஆனா ஆண்டவன்ட்டு நமக்கு வர்றதெல்லாம் நல்லதா வரணும்னா இங்க இருந்துங்க வரும். வாழ்க்கையில நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அடியன் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோல ஒருத்தவங்க அடியன்ட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க சிவப்பு நிறமே அணிகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெய்வம் சொன்னிச்சா இல்ல குரு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தெய்வம் சொன்னாங்களா குரு சொன்னாங்களா அது எனக்கு தெரியாதுப்பா. அழகா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அவங்க உள்ளுக்கு ஓடுற ரத்தம் ஒண்ணுதான்ப்பா. அவங்க உள்ளுக்கு ஓடுற ரத்தத்தை நம்ம எந்த ஜாதியும் பார்க்க முடியாது, எந்த மதத்தையும் பார்க்க முடியாது. ஏ குரூப் பி குரூப் என்ன நம்ம பார்க்க முடியும் தவிர, இவங்க ஹிந்து ரத்தமா, கிறிஸ்துவ ரத்தமா, முகமதிய ரத்தமா, சீக்கிய ரத்தமானு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம எந்த ஒரு ஜாதி மதங்களையும் பார்க்கக்கூடாது. அடியன் வந்து என்னைக்குமே வந்து இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ எல்லாத்தையும் சமமாகவே பார்ப்போம். அதனால தான் வந்து அடியன் வந்து சிவப்பு நிறம் அணிவேன், மற்ற நிறங்களையும் அடியன் அணிவேன். அன்பே சிவம், மே காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவையும் அனைவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மனதார வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். இறையருளும் குருவருளும் உங்களை என்றென்றும் கிடைக்க மனதார வேண்டிக் கொள்கிறேன். அன்பே சிவம், மே காட் பிளஸ் யூ.